வியாழக்கிழமை இரவு நடந்த நிகழ்வுகள் இயேசுவின் வரலாற்றில் மிக முக்கியமானவை. அன்று மாலை தொடங்கி நள்ளிரவு வரை நடந்த அந்த கடைசி நேர நிகழ்வுகளை வரிசையாக தமிழில் இங்கே காணலாம். பெரிய வியாழன், கடைசி இரவின் காலவரிசை. மாலை, பஸ்கா விருந்து, கடைசி இரா போஜனம். இயேசுவும் அவருடைய 12 சீஷர்களும் எருசலேமில் உள்ள ஒரு மேல் வீட்டில் கூடினர். இதுவே இயேசு தனது சீஷர்களுடன் உண்ட கடைசி உணவு. நிகழ்வு: உணவருந்தும் போது இயேசு அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல் என்றும், திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காகச் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்றும் கூறி, திருவிருந்து கம்யூனியன் எனும் முறையை ஏற்படுத்தினார். 2. சீஷர்களின் பாதங்களைக் கழுவுதல். உணவின் போது இயேசு எழுந்து ஒரு வேலைக்காரனைப் போல தனது சீஷர்களின் பாதங்களைக் கழுவினார். பாடம்: பேதுரு இதைத் தடுத்தபோதும், நான் உங்கள் ஆண்டவரும் போதகருமாயிருந்தும் உங்கள் பாதங்களைக் கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் என்று கூறி தாழ்மையின் அவசியத்தைக் கற்பித்தார். 3. காட்டிக் கொடுப்பவர் யார்? தன்னுடன் உணவருந்துபவர்களில் ஒருவன் தன்னைக் காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு வருத்தத்துடன் கூறினார். பின்னர் யூதாஸ் காரியோத்திடம், நீ செய்கிறதைச் சீக்கிரமாய்ச் செய் என்று சொல்ல, யூதாஸ் அந்த இடத்திலிருந்து வெளியேறிச் சென்றான். 4. புதிய கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். அன்றிரவு இயேசு தனது சீஷர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கட்டளையை வழங்கினார். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள்.